அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த நடப்பு நிகழ்ச்சி சந்திப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். டோரண்டோ மற்றும் மான்ட்ரியஸ் இவற்றில் நடந்து வரும் கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டி அதனுடைய இறுதி வடிவத்தை எட்டுகிறது. அந்த இறுதி போட்டியில் கஜகஸ்தானின் எலினா, போலந்தின் ரைபகினா ஆகியோர் இவற்றில் கலந்து கொள்ளப் போகின்றனர். அதாவது கஜகஸ்தானின் எலினா ரைபகினா, போலந்தின் இகாஸ்வியா போன்றோர் இந்த இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டி அதனுடைய இறுதிப் போட்டியை எட்டியுள்ளது. அந்த ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்த மகளிருக்கான இந்த ஓபன் டென்னிஸ் போட்டியில் கஜகஸ்தானின் எலினா ரைபகினாவும் அது மாதிரி போலந்தின் இகாஸ்வியாவும் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது, தமிழ்நாட்டின் வருவாயை உயர்த்துவது தொடர்பாக பொருளாதார நிபுணர்கள் மாண்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் தங்கள் குழுவுடன் மாண்புமிகு முதல்வரை சந்தித்து நம்முடைய தமிழ்நாட்டின் வருவாயை உயர்த்துவது தொடர்பாக, அதாவது பொருளாதார நிபுணர்கள் மாண்டேக் சிங் தம் குழுவுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் நாடு உரிமை கோரும் குரில் தீவு, அதாவது நம்முடைய இரண்டாம் உலக போருக்கு பிறகு குரில் தீவு என்பது ரஷ்யாவின் ஒரு அங்கமாக இயங்கி வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் அந்த குரில் தீவை பார்வையிட்டு 2 தினங்களுக்கு முன்பு பார்வையிட்டு சென்றுள்ளார். இதனை அடுத்து அந்த ஜப்பான் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதும், அதாவது அந்த நாட்டின், அதாவது ஜப்பானின் வெளியுறவுத்துறை அமைச்சர், இது எங்கள் நாட்டிற்கு எங்களுடைய அனுமதி இல்லாமல், அதாவது அவர் கூறுவது குரில் தீவு என்பது தங்கள் நாடாகவும் தங்கள் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியாகவும் அதற்கு விளாடிமிர் புதின் எந்த அனுமதியும் இல்லாமல் வந்து செல்வது எங்களுக்கு மிகவும் அதிருப்தியை அளிக்கிறது என தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர், ஜப்பானை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் பதிவு செய்கிறார். அது மட்டுமில்லாமல் நாளைய தினம் நம்முடைய 80வது சுதந்திர தினம் அதி விமர்சையாக நடைபெற உள்ளது. 80வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. இந்த சுதந்திர தினத்தை அமெரிக்காவில் உள்ள அனைத்து மாகாணங்களும் இந்திய தினமாக அனுசரிக்க பிரகடனங்கள் செய்துள்ளன. அதாவது நமது நாட்டின் ஆகஸ்ட் 15ஆம் ஆண்டில் நாளை நடக்க உள்ள இந்தியாவின் சுதந்திர தினத்தை அவர்கள், அதாவது அமெரிக்காவை சார்ந்த அனைத்து மாகாணங்களும் இந்திய தினமாக அனுசரிக்க பிரகடனங்கள் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்தாற்போல் நாம் பார்க்க இருப்பது நமது நாட்டில் சுதந்திரம் சார்ந்த நமது தியாகிகள், கொள்கைகள், நாம் செயல்பட்ட விதங்கள், நம்முடைய தியாகிகள், விடுதலை போராட்ட வீரர்கள் ஆற்றிய தியாகங்கள், அவருடைய இழப்புகள், அதனால் நாம் பெற்ற சொந்தத்தினுடைய பெருமைகள் அனைவற்றையும், அது சம்பந்தமான ஒரு முழு கருத்தையும் நம்முடைய நாட்டின் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு மேடம் திரௌபதி முர்மு அவர்கள் தங்களது உரையாக இன்று மாலை 5 மணிக்கு ஆற்ற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நமது நாட்டில், அதாவது நம்ம உலகின் முதல் சூரிய கிரகணம் ஸ்பெயின் நாட்டில் தெரிய வந்துள்ளது. அதனுடைய கரோனா பகுதி தெருவேல் பகுதியில் அனைவருக்கும் தெரியும் வண்ணம் அது காட்சி அளித்தது. அந்த ஒளிமயமான அந்த வட்ட பகுதியை கண்டு அனைத்து போட்டோகிராஃபர்ஸ், அது மாதிரி ஆஸ்ட்ரானட்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் உள்ள புகைப்பட கலைஞர்கள், அது மாதிரி வானவியல் வல்லுநர்கள், ஓகே, ஸோ எல்லாமே அதை கண்டுகளிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போர்வெல் நகரில் நல்லா தெரிஞ்சுன்னு சொல்றாங்க. ஸோ முதல் சூரிய கிரகணம் ஸ்பெயின் நாட்டில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம், ரைட்? ஸோ இத்துடன் இன்றைய நடப்பு நிகழ்ச்சி அதனுடைய இறுதிக்கட்டத்தை எட்டுகிறது. நாளை நடப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த கனடியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதோட முடிவு என்னவோ அதை நம்ம குறித்து நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்க்க போனால் அந்த குரில் தீவு நிகழ்வுகள் முக்கியம்.
அது மாதிரி கம்பன் கழகம் சொல்லிட்டு ஒரு கழகம் இருக்கு. அதனுடைய 52வது மாநாடு இப்ப நடக்க இருக்கு, அது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா சென்னையில் உள்ள மயிலாப்பூர் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான செய்தியா இன்றைய இதில் சொல்றேன். ஸோ நாளை உங்களை மீண்டும் அடுத்த நாளைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சாமிநாதன். நன்றி, வணக்கம்.